உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இங்க பாரு விஜி, வார்த்தையை அளந்து பேசு. நாங்க ஒண்ணு இவரை வர சொல்லல, அவராதான் வந்து பேசிட்டு இருக்காரு. நாங்க அவரை போகதான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அதெல்லாம் தெரியாம நீ இப்படி பேசுறது தப்பு விஜி. ஏற்கனவே நாங்க ரொம்ப நொந்து போயிருக்கோம். ஓ, என்னைய விடவாமா நீங்க நொந்து போயிருக்கீங்க? உங்களுக்கு என்னமா, நாளைக்கே நீங்க வேற மாப்பிளைய பார்த்து உங்க பொண்ணு நீங்க கட்டி கொடுத்துருவீங்க. ஆனா என் நிலைமைய பாருங்க, இவ பண்ண தப்புக்கு ஊருக்கே தெரிய தாலி கட்டி இருக்காமா. இனி இவர் என் கூட வாழலன்னா என் வாழ்க்கை என்ன ஆகுறது? உங்க குடும்பத்துக்கு பயந்து நான் ஆத்துலயே குளத்திலேயே விழுந்துதான் சாவணும். போதுமா, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நீ உன் புருஷனை கூட்டிட்டு கிளம்பு. என் பொண்ணு ஒண்ணு யார் வாழ்க்கையும் பங்கு போட்டுக்க நினைக்கல. நான் அவளை அப்படி வளர்க்கவும் இல்ல. ஓ, ஏங்க வாங்க போவோம் நம்ம வீட்டுக்கு. போங்க. பாருங்க வரமாட்டாங்க. அவரைத்தான் நீங்க சொக்கு பொடி போட்டு மயக்கி வச்சிருக்கீங்களே. இந்த வீடே கேட்டேன்னு வந்திருக்காங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தமா? அந்த அளவுக்கு உங்க பொண்ணுக்கு இறக்கத்துல இருக்காருன்னு அர்த்தம். அவ அப்படி அவையில மாத்தி வச்சிருக்கா. விஜய் போதும், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசன. ஏண்டி பிருந்தா, உனக்கு வேற ஆம்பளைங்களே கிடைக்க மாட்டாளா? என் புருஷன் தான் வேணுமா? அவளை விட்டுடி. உன்கிட்ட மடி ஏந்தி கேக்குறேன், எனக்கு வாழ்க்கை பிச்சை போடுறீ. விஜய் வேணா, இங்க இருந்து போயிடு. நெசந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்னா ஊர் சுத்திட்டு இருந்தாங்க. நான் இல்லன்னா சொல்லல. அதுக்காக என்னை தொட்டு தாலி கட்டிட்டு இனியும் இவளை விட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா எப்படி? பிருந்தா, தெரியாம தான் கேக்குறேன், இது உனக்கே நல்லா இருக்கா? ஐயோ கார்த்திக், ப்ளீஸ் கார்த்திக், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. பிருந்தா ப்ளீஸ் போயிடுங்க. உடம்புல தெம்பில்ல கார்த்திக். இனிமே உங்களுக்கும் எனக்கும் எதுவும் இல்ல. போயிடுங்க ப்ளீஸ். பிருந்தா என்ன பாக்குறிய? அதான் அவளே சொல்லிட்டால. இனியும் உங்களுக்கு என்ன இங்க வேலை? வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். அட வாங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.